நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வரா வந்தபோது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சின்ன பையன் தான் அனஸ் அவங்க பெருமானார் வஃபாத் ஆகிற நேரத்திலே அவருக்கு வயது 19-20 தான். அப்ப மதீனா வந்தபோது என்ன வயசு இருக்கும் யோசிச்சு பாருங்க. உம்மு சுலைம் என்ன சொன்னாங்க, எல்லாரும் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, என்னிடம் அன்பளிப்புக்கு எதுவும் இல்லை, என் மகனை உங்க ஹித்மத்தில் வச்சுக்கங்க. அதே மாதிரி தான் உங்க பிள்ளைகளை உலமாக்களுடைய ஹித்மத்தில் பழக்கங்க. இந்த விடுமுறை காலத்தில் இல்லைன்னா அவங்க இந்த காலத்தில் என்ன எதில் இருப்பாங்க, இந்த முசீபத்தான மொபைல்களில் பார்க்கக்கூடாத விஷயங்கள் கேட்கக்கூடாத விஷயங்கள்ல மூழ்கி இருப்பாங்க. அருமையானவர்களை இது போன்ற துவாக்களை கற்றுக் கொடுத்து அதை மனப்பாடம் செய்ததை உறுதிப்படுத்தி அழகான முறையில் உச்சரிக்க வைங்க. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் வச்சுருக்கீங்க. நான் சொன்ன இந்த துவாவை நீங்கள் நினச்சா ஆடியோவோ கேட்கலாம் இல்லையா, அதை எழுத்து வடிவத்தில் பார்க்கணுன்னா பார்க்கலாம், எல்லாமே இருக்குது. நல்லதற்கும் அதை பயன்படுத்தலாம். ஒரு 3-4 தடவை கேட்டால் இந்த அழகான துவாவை நீங்கள் ஓதலாம். இந்த துவாவை ஓதுனா என்னங்க கிடைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை பார்த்து இதை ஓதிட்டு நீ படுத்து அந்த இரவு நீ இறந்து விட்டால் நீ இஸ்லாத்தின் மீது இறந்தவன் ஆவாயின்னு சொன்னான், முஸ்லீமாக நீ மரணித்தவன் சொன்னான். எத்தனை பேர் இரவுல இறக்குறாங்க இல்லையா, திடீரென்று இறக்குறாங்க. நேற்று பேசணும், இன்னைக்கு நைட்டு இல்லை, நேற்று வீட்டில் இன்னைக்கு கபூர்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை. இதை ஓதிட்டு மோத்தா போயிட்டா உனக்கு இஸ்லாம் என்கிற இயற்கை மார்க்கத்தின் மீது நீ மரணித்தவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அருமையானவர்களே, இந்த விடுமுறை காலத்தில் பிள்ளைங்களுக்கு இஸ்திகாராவை சொல்லிக் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தில் முடிவெடுக்க முடியாமல் இதை செய்வதா வேண்டாமா என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அதில் அல்லாஹ்ட்டையே நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் இதில் நான் எதை தேர்வு செய்வது, அதுக்கு பேர் தான் இஸ்திகாரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த இஸ்திகாராவை எப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னு பாருங்க. ஜாபிர் தான் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஅல்லிமுனல் இஸ்திகாரா கமா யுஅல்லிமுனா சூரத்தம் மினல் குர்ஆன். குர்ஆன்ல உள்ள ஒரு சூறாவை சொல்லி கொடுக்கிற மாதிரி, குல் ஹுவல்லாஹ்வை சொல்லி கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திகாராவை சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்மில் இஸ்திகாராவை பற்றி பல பல தவறான எண்ணங்கள் நமக்கு நாமே வச்சுக்கிட்டோம். இஸ்திகாராவை நமக்கு நாமே வச்சுக்கிட்டோம். இஸ்திகாராவுக்கு இந்த நேரம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இஸ்திகாராவுக்கு இஸ்திகாரா செஞ்சுட்டு கனவுல வரணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பெண்கள் மசாயில்கள். கனவுல வர்றது கனவே குழப்பம். கனவுல போய் ஏற்கனவே குழப்பத்தில் தான் இஸ்திகாரா செய்கிறான். இஸ்திகாரா யார் செய்வாங்க, குழப்பத்தில் செய்வாங்க. கனவு என்பதே குழப்பம்தான். கனவுக்கான அர்த்தம், கனவுக்கான விளக்கம் என்பது கண்டிப்பாக எல்லாராலையும் அதை கணிக்கவே முடியாது, எல்லாராலையும் அதை சொல்லவே முடியாது. அதனால கனவு மூலமாகலாம் விளக்கம்லாம் கிடைக்காது. இஸ்திகாராவுடைய முறை என்ன சொல்லிக் கொடுக்குறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இஸ்திகாரா செய்ய வேண்டும், நீங்க அவங்க சொன்ன மாதிரி செஞ்ச பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எதை செய்யணும், தடுமாற்றத்தில் இருக்கிறானா, ஏன்னா இப்போ பிள்ளைங்க +2 முடிச்ச பசங்க இருப்பாங்க, அடுத்து படிப்பு என்ன செய்யறது, வரக்கூடிய மார்க்கை பொறுத்து அடுத்து என்ன செய்யறது ஒரு குழப்பம் இருக்கும். இஸ்திகாராவை பிள்ளைங்களுக்கு, அவர் ஜாபிர் தான் உங்களுக்கு சின்ன பிள்ளை தான், அவர் என்னங்க அவங்களுடைய தந்தை இறந்து போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி பாசத்தோடு அவரை உருவாக்குனாங்க, தனி பாசம் அவர் மீது. அப்ப ஜாபிர் தான் சொல்றாங்க, எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திகாராவை சொல்லி கொடுப்பாங்க, உங்க வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நீ எப்படிப்பா அல்லாஹ்ட்ட கேட்கறது, உன் முடிவு எப்படி இருக்கணுங்கிறது. அந்த இஸ்திகாரா என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 ரக்காத் தொழுங்க அல்லாஹ்ட்ட, 2 ரக்காத் நஃபில் தொழுங்க, சாதாரணமாக தொழக்கூடிய 2 ரக்காத் அந்த தொழுது விட்டு ஒரு நீண்ட துவா தான். அந்த துவாவை மனப்பாடம் பண்ணாம நாம காலம் முழுக்க இஸ்திகாரா செஞ்சு என்ன செய்யறது, ஹதீஸ் புகாரியில் இருக்குது. இப்போ நீங்க அந்த நம்பரை தட்டுனாலே அந்த துவா என்ன, அந்த துவாவுடைய அழகான கருத்து என்ன வந்துடும். அப்ப அந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக பிஇல்மிக, யா அல்லாஹ் உன்னுடைய இல்முல நான் எந்த முடிவை எடுத்தா நல்லதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா, அந்த இல்மை கொண்டு எனக்கு நீ நல்லதை தேர்வு செய்யுமாறு நான் கேட்கிறேன். இவ்வளவு அழகான அர்த்தம் பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய வல்லமையை கொண்டு எனக்கு நான் முடிவெடுக்கிற விஷயத்துல எனக்கு நீ ஆற்றலை தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இப்ப 2வது இந்த வாக்கியத்தினுடைய கருத்தை பாருங்க, யா அல்லாஹ் எந்த முடிவு நல்லது அதை நீ தான் தரணும். சரி, அந்த முடிவை நான் தேர்ந்தெடுத்துட்டா அதுல நான் வலிமை பெறணும், அந்த வலிமை யார் தான் தரணும், நீ தான் தரணும். அஸ்தக்திருக பிகுத்ரத்திக வ அஸ்அலுக பிஃضلிகல் அஸீம், உன்னுடைய மகத்தான கிருபையை கொண்டு நான் கேட்கிறேன். ஃபஇன்னக தக்தீர், நீ ஆற்றலுடையவன், வலா அக்தீர், நான் ஆற்றலுடையவன் இல்லை. பாருங்க, இப்படி இஸ்திகாரா செஞ்சா நமக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான்.
நீ ஆற்றலுடையவன், வலா அக்திர் எனக்கு ஆற்றல் கிடையாது, இன்னக அன்த அல்லாமுல் குயூப் நீதான் எல்லா மறைவான விஷயங்களையும் மறைவான ஞானங்களையும் அறிந்தவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர், நீங்க எந்த பிரச்சனைக்கு அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா செய்றீங்களோ, யா அல்லாஹ் உனக்கு தெரிந்தால் இந்த பிரச்சனை நான் எந்த முடிவெடுக்க போகிறேனோ இந்த விஷயம் ஹைரன் லி அது எனக்கு நன்மையாக இருந்தா, ஃபீ தீனி என்னுடைய மார்க்கத்தில், ஆஷி என்னுடைய உலக விஷயத்தில், வாக்கிபத்தி அம்ரி என்னுடைய எல்லா முடிவுகளிலும் அது எனக்கு நல்லதாக இருக்குமேயானால் அந்த காரியத்தை ஃபக்துர்ஹுலி அதை எனக்கு நீ முடிவு செய். எப்படி கேட்கணும் பாருங்க, அந்த காரியத்தை எனக்கு நீ விதி முடிவு செய். வயஸ்ஸிர்ஹுலி அந்த காரியத்தை எனக்கு லேசாக்கு. மூணாவது சொல்றாங்க பாருங்க, சும்ம பாரிக் லி ஃபீ அந்த காரியத்தில் எனக்கு பரக்கத் செய். உங்களை எத்தனை பேர் இந்த துவா ஓதி இஸ்திகாரா செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. அந்த இந்த துவாவில் இதுதான் முக்கியம். இந்த காரியம் எனக்கு நல்லதா இருந்தா, என்னுடைய தீனுக்கு, என்னுடைய துனியாவுக்கு, என்னுடைய எல்லா காரியங்களுடைய முடிவுக்கு நல்லதா இருந்தா இந்த காரியத்தை எனக்கு விதித்து லேசாக்கி எனக்கு பரக்கத் செய். இந்த காரியம் எனக்கு தீங்காக இருந்தால், என்னுடைய தீனுக்கோ உலகத்திற்கோ என்னுடைய மற்ற விவகாரங்களுக்கோ தீங்கா இருந்தா அந்த விஷயத்தை விட்டு என்ன தூரமாக்கு, என்ன விஷயத்தை விட்டு அதை தூரமாக்கு. இதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தது. இந்த காலங்களில் இது மாதிரியான சுன்னத்தான அழகான துவாக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த விஷயத்தில் உனக்கு குழப்பமா அல்லாஹ்விடத்துல உது செய்து 2 ரக்காத்தை என்னங்க தொழுதுட்டு இப்படி அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல அல்லாஹ் ஒரு தெளிவான முடிவை ஏற்படுத்துவான். அதான் இஸ்திகாரா. நீங்க இஸ்திகாரா செஞ்சுட்டு படுக்கணும், இஸ்திகாரா செஞ்சுட்டு கனவு வரணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லல, சஹாபாக்களும் சொல்லித் தரல. அருமையானவர்களே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை வழி நடத்துவான்.